இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இன உணர்ச்சிகளை தூண்டிவிடும் காலம் மலையேறிவிட்டது. பிரதமர் அன்வார் நாட்டில் மக்கள் மத்தியில் பதற்றத்தை உருவாக்கும் நோக்கில் அடிக்கடி இன உணர்ச்சிகளை வைத்து விளையாடும் ஒரு சில தரப்புகளின் செயல் காலம் கடந்த யுக்தியாகும். வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக அவர்கள் துணிந்து செய்யும் செயல் அதுவென ஸ்லாங்கூர் ஷா அலாமில் டிஏபி கட்சியின் 18வது பொது பேரவையை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சாடினார். அரசாங்கத்தின் கொள்கைகள் குறித்து விவாதிப்பதை விட இன உணர்ச்சிகளை தூண்டி விடுவதிலேயே அவர்கள் குறியாக உள்ளனர். அவர்களால் அரசாங்க தலைவர்கள் மீது ஊழல் அல்லது அதிகார துஷ்பிரயோக புகார்களை முன்வைக்க முடியவில்லை. அதனால்தான் இன மத விவகாரங்களை ஆயுதமாக கையில் எடுக்கின்றனர். அவர்களும் என்ன செய்வார்கள் பாவம் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் நகைப்புடன் கூறினார். அரசாங்கம் டிஏபிக்கு அடிபணிந்து போவதாக கூப்பாடு போடுவதை சதா காலமும் அவர்களுக்கு வேலையாக்கிவிட்டது. ஆனால் அந்த தந்திரம் எல்லாம் மடானி அரசாங்கத்திடம் இனியும் எடுபடாது என அன்வார் திட்டவட்டமாக கூறினார். டாக்டர் ஸ்ரீ ரமணன் முயற்சியில் 50% விழுக்காடு கழிவு சலுகையில் விலையில் சுங்கை புலோவில் மடானி ராயா பெரு விற்பனை. SKM எனப்படும் மலேசிய கூட்டுறவு ஆணையம் வாயிலாக தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சு 50 விழுக்காடு வரையிலான கழிவு விலையில் மடானி ராயா மலிவு பெரு விற்பனையை நடத்துகிறது. நோன்பு பெருநாளை ஒட்டிய இந்த மலிவு விற்பனை நேற்று தொடங்கி 2 நாட்களுக்கு ஸ்லாங்கோர் சுங்கை புலோ சௌஜானா உத்தாமா MPKS மண்டபத்தில் நடைபெறுகிறது. இதில் ஹரிராயாவுக்கு தேவையான அரிசி, சமையல் எண்ணெய், கோழி, பதப்படுத்தப்பட்ட உணவுகள் என ஏராளமான அத்தியாவசிய பொருட்கள் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். வட்டார மக்களின் பெருநாள் சுமையை குறைக்கும் நோக்கில் சுங்கைபோலோ நாடாளுமன்ற உறுப்பினரின் மக்கள் சேவை மையத்தின் ஒத்துழைப்போடு இந்த மலிவு விலை விற்பனை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாழ்க்கை செலவின உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் நிலை அறிந்து அவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த மலிவு விற்பனை நடைபெறுவதாக துணை அமைச்சரும் சுங்கைபோலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். மலேசிய வழக்கறிஞர் மன்ற நிகழ்வுகளில் மதுபானங்களுக்கு தடையா? தீர்மானத்தை தோற்கடித்த பேராளர்கள். மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் நிகழ்வுகளில் மதுபானங்களை தடை செய்ய கோரும் தீர்மானம் நேற்றைய அதன் 79வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் நிராகரிக்கப்பட்டது. சுமார் 400 பேராளர்களில் பெரும்பாலோர் தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்ததால் அது தோல்வியடைந்தது. மலேசிய வழக்கறிஞர் மன்றமும் அதன் மாநில கிளைகளும் தொடர்ந்து மதசார்பற்றதாகவே விளங்கிவிட வேண்டும் என தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்த ஒரு வழக்கறிஞர் கூறினார். மது அருந்துவது கல்லீரல் நோய், போதை பழக்கம் மற்றும் மனநல பாதிப்புகள் போன்ற உடல் நல அபாயங்களை ஏற்படுத்துவதாக அத்தீர்மானம் சுட்டிக்காட்டியது. மன்ற நிகழ்வுகளில் அது அருந்துவது தொழில்முறையற்ற நடத்தையை வழிவகுக்கும் என்பதோடு கெட்ட பெயரையும் கொண்டு வரும். எனவே மதுவை தடை செய்வது மிகவும் இணக்க சூழ்நிலையை உருவாக்கி சில உறுப்பினர்களுக்கு, குறிப்பாக முஸ்லிம் வழக்கறிஞர்களுக்கு அசௌகரியத்தை குறைக்கும் என்றும் தீர்மானத்தில் கூறப்பட்டிருந்தது. இதேபோன்று இந்த தீர்மானம் 2017ஆம் ஆண்டும் கொண்டு வரப்பட்டு பெருவாரியான வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டது. லெஜெண்டரி ரைடர்ஸ் மலேசியா கிளப் ஏற்பாட்டில் பூச்சோங் ஆதரவற்ற சிறார் இல்லத்தில் நோன்பு துறப்பு. லெஜெண்டரி ரைடர்ஸ் மலேசியா கிளப் வணக்கம் மலேசியா ஆதரவுடன் பூச்சோங்கில் இருக்கும் யாயாசான் நூர் மாஞ்சில் ஆதரவற்றோர் இல்லத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்கு நேற்று நோன்பு துறக்கும் நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. சுமார் 18 குழந்தைகள் தங்கி இருக்கும் அவ்வில்லத்தை 16 வருடங்களாக சுலைமான் குடும்பத்தினர் நடத்தி வருகின்றனர். அனைவரையும் தங்கள் சொந்த பிள்ளைகள் போல் அவர்கள் பராமரித்து வருகின்றனர். இந்நிலையில் நோன்பு துறக்கும் நிகழ்வை பிறகு பிள்ளைகளோடு சேர்ந்து மஹ்ரி தொழுகையும் லெஜெண்டரி ரைடர்ஸ் மலேசியா கிளப் தலைவர் முஹிதின் நடத்தினார். சிறப்பு விருந்தினராக தத்தோ ஜெகன் கலந்து கொண்டு ஹரிராயாவுக்கு புத்தாடைகள் வழங்குவதற்கான பட்டு சீட்டுகளை குழந்தைகளிடம் வழங்கினர். அதை பெற்றுக்கொண்ட குழந்தைகளின் முகத்தில் பூரிப்பை காண முடிந்தது. மூவினங்கள் ஒற்றுமையாக வாழும் இந்த மலேசிய மண்ணில் நாம் பிறர் நம்பிக்கை மற்றும் கலாச்சாரத்தை மதிக்க வேண்டும். ஒற்றுமையாக அவர்களுடன் தோள் கொடுத்து நாட்டின் சுபிக்ஷத்தை காப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும் என லெஜெண்டரி ரைடர்ஸ் மலேசியா கிளப்பின் தோற்றுனர் மகேந்திரமணி கூறினார். நெஞ்சுவலியால் AR ரஹ்மான் மருத்துவமனையில் அனுமதி. ரசிகர்கள் அதிர்ச்சி.
திடீர் நெஞ்சு வலியால் பிரபல இசையமைப்பாளர் ரஹ்மான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 மணிக்கு சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். அங்கு இசிஜி உள்ளிட்ட பரிசோதனைகள் நடத்தப்பட்டு ரஹ்மானுக்கு இரத்த நாள அடைப்பை அறுவை சிகிச்சையின்றி சரி செய்யக்கூடிய ஆன்ஜியோ சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து 58 வயது ரஹ்மான் மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார். ஆஸ்கர் நாயகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது இந்திய திரை உலகத்தினரையும் அவரது ரசிகர்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. சீன நாட்டு 11 வயது பையன் நீச்சல் குளத்தில் மூழ்கி மரணம். இப்போ மேருராயாவில் உள்ள மேரு இடாமான் அடுக்குமாடி குடியிருப்பில் நீச்சல் குளத்தில் மூழ்கி சீனாவை சேர்ந்த 17 வயது பையன் நேற்று உயிரிழந்தார். தீயணைப்பு மீட்பு படை வந்து பார்த்தபோது 1.2 மீட்டர் ஆழம் உள்ள அந்த நீச்சல் குளத்தின் அடியில் அம்மாணவனின் உடல் குறுக்காக அசைவற்று கிடந்தது. மருத்துவ குழு வரும் வரை தீயணைப்பு வீரர்கள் CPR முதலுதவி சிகிச்சை வழங்கினர். எனினும் அங்குள்ள அனைத்துலக பள்ளி மாணவனான அப்பையன் உயிரிழந்ததை சம்பவ இடம் விரைந்த மருத்துவ குழு உறுதிப்படுத்தியது. மாணவனின் சடலம் மேல் நடவடிக்கைக்காக போலீசில் ஒப்படைக்கப்பட்டது. ஆட்டிசம் குறைபாடு கொண்ட 7 வயது மாணவன் கிளானா ஜெயா ஆரம்ப பள்ளியில் துன்புறுத்தலாம். விசாரணையில் இறங்கிய போலீஸ். ஸ்லாங்கூர் கிளானா ஜெயாவில் உள்ள ஆரம்ப பள்ளி ஒன்றில் ஆட்டிசம் குறைபாடு கொண்ட 7 வயது சிறுவன் துன்புறுத்தப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. மாணவன் மேலாண்மை உதவியாளரால் அச்சிறுவன் துன்புறுத்தப்பட்டதாக டிக்டாக்கில் வீடியோ வைரலாகியுள்ளது. இதையடுத்து பெட்டலின் ஜெயா குற்றப்புலனாய்வு துறை விசாரணை அறிக்கையை திறந்துள்ளதாக மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஷாரன் நிசாம் ஜாஃபர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மாணவனின் தாயாரும் போலீசிடம் வாக்குமூலம் தெரிவித்துள்ளனர். 2001 சிறார் சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. தகவல் தெரிந்தோர் அருகில் உள்ள போலீஸ் நிலையங்களை தொடர்பு கொண்டு விசாரணைக்கு உதவுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். 2023 71% மலேசியர்கள் மின் வணிக தளங்களில் பொருட்களை வாங்கியுள்ளனர். 2023ஆம் ஆண்டில் சுமார் 70.6 விழுக்காடு மலேசியர்கள் காமர்ஸ் எனப்படும் மின் வணிக தளங்கள் வாயிலாக பொருட்களையும் சேவைகளையும் வாங்கியுள்ளனர். முந்தைய ஆண்டை விட இது 0.2 விழுக்காடு அதிகம் என மலேசிய புள்ளி விவரத்துறை கூறியது. தனிநபர் மற்றும் குடும்பங்களின் தகவல் தொழில்நுட்ப பயன்பாடு தொடர்பில் தாங்கள் மேற்கொண்ட ஆய்வில் அது தெரிய வந்ததாக நாட்டின் தலைமை புள்ளியியலாளர் ரத்ஸ்ரீ டாக்டர் முகமது உசேர் மஹிதீன் தெரிவித்தார். அதிகப்படியான அந்த மின் வணிக ஷாப்பிங் போக்கு தொடர்ச்சியான அதாவது 97.7 விழுக்காட்டிலிருந்து இணைய பயன்பாட்டால் உந்தப்பட்டுள்ளது என்றார் அவர். இவ்வேளையில் அதே 2023ஆம் ஆண்டில் 78,236 நிறுவனங்கள் காமர்ஸ் தளங்களில் பரிவர்த்தனைகளை நடத்தியுள்ளன. மின் வணிக பரிவர்த்தனைகளின் வாயிலாக கிடைத்த வருமானம் என்ற ரீதியாக பார்த்தால் 2022இல் 1.12 டிரில்லியன் ரிங்கிட் வசூலை மலேசியா ஈட்டியுள்ளது. யாங்பெங்கில் கட்டுப்பாட்டை இழந்த கார் விபத்தில் சிக்கியதில் இளம் தம்பதி பலி. நேற்று காலை ஜோஹோர் யாங்பெங் அருகே பிளஸ் நெடுஞ்சாலையின் 128.3வது கிலோமீட்டரில் நிகழ்ந்த விபத்தில் இளம் கணவன் மனைவி மரணமடைந்தார். இருவரும் பயணித்த கார் கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டு சாலை தடுப்பை மோதி பின்னால் வந்த SUV வாகனத்தால் மோதப்பட்டது. அதில் தலையில் படுகாயமடைந்த அத்தம்பதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை மருத்துவ குழு உறுதிப்படுத்தியது. மரணமடைந்தவர்கள் கோத்தா திங்கி தாமான் கோத்தா ஜெயாவை சேர்ந்த 24 வயது முகமது ஷாருல் நிசாம் முகமது அலி மற்றும் அவரின் 23 வயது மனைவி நுஷிடா கார்த்திகா ரசாக் என அடையாளம் கூறப்பட்டது. SUV வாகனத்தில் வந்த 50 வயது ஆடவர் காயங்களுடன் மூவார் சுல்தானா ஃபாத்திமா நிபுணத்துவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சூடான டீ மடியில் கொட்டி தீப்புண் காயங்கள் ஏற்பட்ட ஆடவர் ஸ்டார்பக்ஸ் நிறுவனத்துக்கு எதிரான $50 மில்லியன் வெற்றி வழக்கில் வெற்றி பெற்றுள்ளார். அமெரிக்கா கலிபோர்னியாவில் ஸ்டார்பக்ஸ் டிரைவ் த்ரூ மையத்தில் சூடான டீ தன் மடியில் கொட்டியதில் தீப்புண் காயங்களுக்கு ஆளானவர் அந்நிறுவனத்திற்கு எதிராக $50 மில்லியன் இழப்பீட்டு வழக்கில் வெற்றி பெற்றுள்ளார். 2020ஆம் ஆண்டு பிப்ரவரியில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் ஸ்டார்பக்ஸில் ஆர்டர் செய்யப்பட்ட சூடான காபி சரியாக மூடப்படாததால் உணவு அனுப்பும் தொழிலில் செய்யும் அந்த ஓட்டுநர் மீது அது சிந்தியது. இதனால் மைக்கேல் கார்சியாவுக்கு தொடையில் 3ஆம் நிலை தீக்காயங்கள் ஏற்பட்டு நரம்புகளும் பாதிக்கப்பட்டன.
அக்காயத்தால் தனது கட்சிக்காரர் உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கார்சியாவின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வாதாடினார். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கார்சியாவுக்கு ஏற்பட்ட உடல் வலி, மனவேதனை மற்றும் நீண்டகால பிரச்சினைகளுக்காக ஸ்டார்பக்ஸ் அந்த $50 மில்லியன் இழப்பீட்டை வழங்க உத்தரவிட்டார். ஆனால் அத்தீர்ப்பை ஏற்க மறுத்த ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் அதற்கு எதிராக மேல்முறையீடு செய்ய போவதாக அறிவித்துள்ளது.